பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். மிரட்டும் ஈஸ்வரி விரட்டும் பாக்கியா இன்று ப்ரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலானது பாக்கியா பிறந்தநாளில் கோபி பாக்கியா கல்யாணம் பற்றி அறிவித்த விவகாரம்தான் வீட்டில் பிரச்சனையாகவும் நடக்கிறதாம். வீட்டிற்கு வந்த பாக்கியா ஈஸ்வரியை நிற்க வைத்து கேள்வி கேட்க பதிலுக்கு பாக்கியாவும் பதிலடி தருகிறாராம். அப்போது குறுக்கிடும் கோபி, அம்மா, இந்த விஷயத்தை நீங்கள் செய்தது தவறு, அவளுக்கு தெரியும், நீங்க எதுவும் பேசாதீங்க, இது அவ வாழ்க்கை, அவ பார்த்துப்பா என பஞ்சாயத்தையே முடிவுக்கு கொண்டு வரும் கோபிதான். பாக்கியா, அம்மா பண்ணது தப்புதான், அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்னிப்பும் கேட்கிறார் கோபி. கோபி மன்னிப்பு கேட்டதும் தன் மகளை அழைத்து கொண்டு அறைக்கு செல்கிறார் பாக்கியா. நீ ஏண்டா மன்னிப்பு கேட்கிற என்று ஈஸ்வரி கேட்க பாக்கியா மீதுள்ள நியாயத்தை கூறுகிறார் கோபி. ஓ, நீயும் தனியா போக போறியா என கேட்டு போங்க, எங்களோட கெட்டுப்போங்க என்றும் அங்கிருந்து செல்கிறார் ஈஸ்வரி. அதன் பின் தான் இனியா உடன் இருக்கும் பாக்கியாவை சந்திக்கும் கோபி நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறாராம். விழாவில் அம்மா பேசியது எப்படி சாக்கா இருந்ததோ அது மாதிரி தான் நீ பேசியதும் இருந்தது என்று சொல்கிறார். நான் என்ன சொல்லணும், உங்களுடன் வாழணும்னா நான் சொல்லியிருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா என்று பாக்கியா கேட்க, இல்ல எனக்கு சொல்ல தெரியல என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு முயற்சி கேட்கிறார் கோபி. அதனைத் தொடர்ந்துதான் எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நீங்க எப்போ கிளம்புறீங்க என்று கராராக கேட்கிறாள் பாக்கியா. எனக்கு ஒரு 2 மாசம் தர முடியுமா, நான் போய்விடுகிறேன் என்று கோரிக்கையும் வைக்கிறார் கோபி. இந்த முடிவில் தான் மாற்றம் வராது என்று நான் நம்புகிறேன், நீங்க சொன்னபடி போயிடணும் என்று பாக்கியா கூற ஈஸ்வரி பயங்கர கோபமாகிறாளாம். நான் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு விட்டு புறப்படுகிறேன் என்றும் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்கிறார் கோபி. மீண்டும் பாக்கியாவிற்கு வரும் ஈஸ்வரி கோபியை அனுப்பக்கூடாது என்றும் பிரச்சனை செய்கிறாளாம். அப்போது இனியா பாக்கியாவுக்கு சப்போர்ட்டும் செய்கிறாளாம். அதை கண்ட ஈஸ்வரி மேலும் கொதிக்கிறார். கோபி வெளியே செல்வதாக இருந்தால் நானும் அவனுடன் போய்விடுவேன் என்று மிரட்டுகிறார் ஈஸ்வரி. அந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்க விதமாக போரா இருந்தா போங்க, யாரும் யாரையும் தடுக்க முடியாது என்று சொல்ல ஈஸ்வரி உள்ளிட்ட அனைவரும் அதிர்ந்து போகிறாராம். பாக்கியா, உனக்கு திமிர் வந்துடுச்சு, சபாம் விட்டுவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார் ஈஸ்வரியா. இதைத் தொடர்ந்துதான் அடுத்த கதைக்களமானது. பாக்கியா அடுத்து என்ன செய்ய போகிறார், ஈஸ்வரியும் கோபியும் சேர்ந்து அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்று தான் கதைக்களம் உருவாகுமாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.